புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொள்கை வழியில் இன்றளவு அதிமுகவை மீட்டெடுக்க தனது அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வழியில் வந்த தொண்டர்கள் நாங்கள். சில பல விவாதங்கள் முகநூல் வலைதளங்கள்ல மற்றும் பிற வாட்ஸ்அப் குழுக்களை ஷேர் செய்யப்படுகிறது. இது வேண்டுமென்றே சில விஷமமான செய்திகளை பரப்பி விடுறாங்க. அது உங்களுக்கு கைவந்த கலை. அதிமுக போன்ற தற்போது அடிமை அதிமுக அது பிஜேபியோட அசைவுல இயங்குது. அது அடிமை அதிமுக என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொரு முடிவும் எடுக்க தெரியாமல் இங்கிருந்து டெல்லி சென்று டெல்லி சொல்லும் அனைத்து செயல்களையும் கைகட்டி வாய்ப்பூட்டி கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த அடிமை பழனிசாமி கூட்டத்திற்கு ஒரு தகவல் சொல்லிக்கிறோம். அதாவது எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எது செய்தாலும் அது மிகச் சரியாக செய்வார் என்ற நம்பிக்கை எங்கள் உள்ள தொண்டர்கள் அனைவருக்கும் உள்ளது. அதிமுகவில் உள்ள தொண்டர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதை நீங்க எவ்வளவுதான் உடைக்க முயற்சி செய்தாலும் நடக்கவே நடக்காது. தொடர்ந்து 11 தோல்விகளை உங்கள் தலைமையில் சந்தித்த அதிமுக தற்போது அதுல பாதாளத்தில் சென்று கொண்டுள்ளது. இதை நீங்கள் உணர்ந்துதான் ஆக வேண்டும். பழனிசாமி எத்தனாவது இடத்துல இருந்தாரு, அவரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு, அதை பத்தி பேச விரும்பல. அது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். நேற்று சேலத்துல ஒரு இடத்துல திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் பற்றி ஒரு சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு. அவர் அண்ணனை பத்தி நல்லா தெரியும். அதாவது ஹை பிச்சில் பேசுவார். அம்மா எம்ஜிஆர் அப்படின்னு வாயில பேசுவாரு தவிர செயல்ல இருக்காது. அந்த உதயகுமார் அவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த உதயகுமார் அவர்கள் எப்படி கட்சிக்கு அமைச்சர் ஆனார் என்பதை அங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கும் நான் அந்த தகவல் பகிர்ந்துக்கிறேன். டாக்டர் வெங்கடேசன் சார் அவர்களை வைத்துதான் ஆர்பி உதயகுமார் இந்த நிலைமைக்கு வந்தார். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த டாக்டர் சார் வரும்போது நம்ம உதயகுமார் நீங்க கோயில்ல பார்த்துருப்பீங்க. கோயில் முன்னாடி சாட்சாமா படுத்து கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே படுத்து மண்ணை நக்கிக்கிட்டு இருப்பாரு. நக்கினது போது எந்திரதா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வரும்போது அப்படி படுத்ததான் இருப்பாரு. படுத்து கிடந்துகூட எந்திரிங்கன்னு சொன்னதுக்கு எந்திரிப்பாரு. அந்த மாதிரி பல மண்ணை நக்கி பதவிக்கு இன்று அந்த குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு உதயகுமார் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சொல்ல போனோம் அப்படின்னா உங்களை மாதிரி ஒன்றும் பணத்திற்காக இந்த அமமுக கூட்டம் சேர்ந்தது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we are waiting for our time. நான் எங்களோட நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். சரி, ஆமா, நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னது 10 ஆண்டு காலம் அம்மாவால் நீக்கப்பட்டவர். அதுக்கு பதில் சொல்லதான் வந்திருக்கேன். அது எதனால நீக்கப்பட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா? அத சில பேருக்கு தெரியாது. பழனிசாமியோட பணத்திற்காகவும் அந்த நக்கி பிழுக்கும் உங்களை போன்ற ஆட்களுக்கு அந்த ஏன் அந்த தகவலையும் அந்த மேடையில் நீ சொல்லியிருந்த அப்படின்னா நீ ஒரு உண்மையான ஒரு ஆம்பளை. அதை சொல்லாம வாய்க்கு வந்தபடி நீ பேசியிருக்க. மன்னிக்கவும், நான் உரிமையில பேசுறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா எங்க பொதுச் செயலாளரை பற்றி இவ்வளவு தரம் தாழ்ந்தி விமர்சனங்களை வைக்கும் உன்னை போன்ற ஒரு அடிமை கூட்டத்தில் உள்ள நபர்களை பேசுவதில் எந்த தவறும் இல்லை. அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். என்ன அப்படின்னா கொடநாடுல அந்த எதனால அம்மா நீக்கினாங்கன்ற விஷயத்த பொதுமக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதை நான் சொல்றேன். கொடநாடுல வழக்கு சம்பந்தமாக விவாதம், அதாவது கொஞ்சம் கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அம்மா அவர்கள் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ முக்கியமான உறுப்பினர்கள், முக்கியமான மக்கள் தான் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. ஸோ அப்போ தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தினகரன் சார் அவர்கள் குறுக்கிட்டு ஜோதி என்ற ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞரை நம்ப வேண்டாம், அவரை மாற்றுங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. ஸோ உடனே நம்ம அம்மாவுக்கும் வந்துருச்சு. அதாவது அவங்களோட அந்த மீட்டிங்ல நீங்க எப்படி குறுக்கிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் கோபத்திற்கு ஆளாகி அவர் நீக்கப்பட்டாரே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆனா அந்த கருத்தையே அவர் சொன்னாருன்ற விஷயத்த
ஜெயலலிதா அவர்கள் என்றோ அதை உணர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ஜோதி வழக்கறிஞர் அவர்கள் வந்து தற்போது திமுகவில் ஐக்கியமாகி அம்மா அவர்கள் சிறை செல்ல இருந்த முக்கிய ஒரு காரணம் அந்த ஜோதி அந்த நபர் தான். அவரோட அந்த செயலை கண்டுபிடித்து வேணாம், இவரை வந்து இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கொண்டு வர வேணாம்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக, அதாவது நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தினராஜ் சொன்ன வார்த்தைக்காக அவங்களுக்கு கட்சியில நினைக்கிறாங்களே தவிர, உங்களை மாதிரி எடப்பாடியோட பழனிசாமி காலை நக்கியோ டெல்லியோட காலை நக்கியோ இங்க யாரும் இருந்தது கிடையாதுன்றதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்களா மிஸ்டர் ஆர் உதயகுமார் சார்? சரிங்களா, சரி ரைட்டு. இந்த மேடைக்கு மேடை இந்த கூடி நின்று அப்படியே கூவுறது, அப்புறம் வந்து ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசுறது, உங்களோட தொண்டர்களுக்கு சொல்லுங்க. அதாவது இது வந்து உண்மையான அதிமுகவே கிடையாது. இப்ப உள்ளது உண்மையான அதிமுகவே கிடையாது. அதிமுக தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள். நீங்கள் செய்யற செயல்பாடுகளை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த உங்களோட செயல்பாடுகளை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வேற வழி இல்லை. அதாவது எந்த ஒரு முடிவும் எடுக்க தெரியாமல் தாங்கள் டெல்லிக்கு அடிக்கடி சென்று பிஜேபியோட அடிமையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. சரிங்களா? சோ அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு தலைமை என்ற ஒரு அந்தஸ்தும் வரப்போவது கிடையாது. அது என்றும் வரவே வராது. இந்த தேர்தலோட உங்களோட அழிவு நிச்சயம் எழுதப்பட்ட ஒரு உண்மை. இந்த 2020 சட்டமன்ற தேர்தலோட உங்களோட அழிவு, அதிமுக என்ற கட்சியை அளித்த பெருமை பழனிசாமி மற்றும் அதை சுற்றி உள்ள உங்களை போன்ற அடிவருடிகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஒரு சக்சஸாக இருக்கும். உங்களால இந்த கட்சி எவ்வளவு கீழ்த்தரமா போகுதுன்றத பார்க்கணும். அவங்கவுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தான் தேசா போகுதுன்னு நினைச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கட்சி எப்படி போகுதுன்னு கவலையே கிடையாது. அங்கங்க கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போலியான மக்களை வர வச்சு என்னமோ பெரிய ஆளுமை வந்த மாதிரி. பழனிசாமியே, நீயே வந்து சின்னமா காலில் விழுந்து கூவத்துல நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி பேசுவதற்கோ எங்கள் கழகத்தை பற்றி பேசுவதற்கோ சற்று நிதானமாக யோசித்து பேசுங்க. நாங்க வந்து எவன் காலையும் வாரி விட்டோ எவனையும் கவுத்தோ வரல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க வந்து உண்மையான அதிமுகவை மீட்டெடுப்போம் என்ற எங்கள் பொதுச் செயலாளரோட மக்கள் சிலரோட குறிக்கோளை நிறைவேற்றும் விதமாக அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லலாம் நாங்க எங்க இருக்கோம்னு. நாங்க இருக்கும்போது கண்டிப்பா அடிக்கிற இடத்துல அடிப்போம். அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்க இந்த இன்னும் சில பேருக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்புறம் அந்த வைகை செல்வன் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆள் வைகை செல்வன், அந்த போண்டா முக்கியம் வைகை செல்வன். அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சாட்டை, அந்த தம்பி சாட்டை, அந்த சாட்டை துறைமுருகன் பயலுக்கும் அடுத்த காணொலியில் நாங்கள் வந்து வழக்கம் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.